தொடர்ந்து நாம் சில நிமிஷங்கள் தேவ வார்த்தைகளை கேட்டு குறித்த நேரத்தில் நாம் இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கோபம், தேவன் கோபம் கொள்ளுகிறதற்கு இடம் வைத்து விடக்கூடாது. தேவனை அண்டிக் கொள்வது நமக்கு பாக்கியம். ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அதற்கு முன்பதாக நம்முடைய வழிகளை நம்ம சரி செய்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லார் மேலும் தேவன் கோபம் கொள்ளுவாரா அப்படின்னு சொன்னா, அப்படி எல்லார் மேலும் தேவன் கோபம் கொள்ளுகிறது இல்லை. தேவன் கோபம் கொள்ளுகிறதுக்குரியதான காரணம் என்ன? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஆண்டவருடைய கோபம் யார் மேல் இருக்கிறதா? தமது ஜனத்தின் மேல் இருக்கிறது. யார் மேல் இருக்கு? தமது ஜனனா யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் தேவ கோபம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. தேவ ஜனத்தின் மேல் தேவ கோபம் மூழ்கிறதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆகையினால்தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி. தமது ஜனத்தின் மேல் கோபம் இருக்கிறதா? ஏன் அவருடைய ஜனத்தின் மேல் கோபம் இருக்கிறது? அதே 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20லிருந்து 24 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாயிருக்கிறவர்களுக்கு ஐயோ. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள்
கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஏன் தேவன் தமது ஜனத்தின் மேல் கோபத்தை மூல பண்ணுகிறார்? தேவன் கோபம் கொண்டால் யார் நிலை நிற்க முடியும்? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே கூடி வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, நம்மேல் தேவ கோபம் மூழுகிறதற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுத்து விடக்கூடாது. கோபம் மூழுகிறதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசித்தோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, பலர் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் தீமையை நன்மை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நன்மையை தீமை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறாங்க. ஆகையினால கர்த்தருடைய கோபம் மூழுகிறது என்று பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்துக்கு விரோதமாய் மூண்டது. அல்லேலூயா. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டினார். தேவன் தமது கரத்தை நீட்டினால் தப்ப முடியுமோ? இன்றைக்கு மனுஷன் அவர் பொறுமையாயிருக்கிறார் என்று பயம் இல்லாமல் நன்மையை தீமை என்று பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. தீமையை நன்மை என்று பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இருளை வெளிச்சம் என்று சொல்லுகிறார்கள், வெளிச்சத்தை இருளாக பாவிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம் தெளிவாக கவனமாக செம்மையாக நம்ம வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, தங்களுடைய பார்வைக்கு அவர்கள் ஞானிகள். செய்யறதெல்லாம் புத்திகேடு, அநியாயம், செய்வதெல்லாம் தீமை, செய்வதெல்லாம் இருளில் நடக்கிற நடக்கை, கசப்பு. ஆனால் சாதிக்கிற சாதிப்பும் தாங்கள் ஞானிகள். ஹல்லேலூயா. தாங்கள் புத்திமான்கள். இன்றைக்கு பலர் விதமாகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? தேவன் எங்களை அடிக்க மாட்டார், கோபம் வராது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கோபம் மூழுகிறதற்கு ஏதுவாக இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் மேலும் தேசத்தின் மேலும் தேவனுடைய கோபம் மூழுவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அல்லேலூயா. தமது கோபத்தை எழுப்பி தமது ஜனத்தை அழிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ரட்சிப்பதையே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடாம போன ஜனத்தை பார்த்து பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினது போல நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? ஆண்டவர் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டு சொன்னார், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர் என்று அறியாதிருக்கிறீர்களா? மனுஷகுமாரன் அழிப்பதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இடத்திலே அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் சத்தியம். தேவ கோபத்தினால் நீங்கள் அழிக்கப்பட்டு போகிறதற்காக அல்ல, மீட்கப்படும்படியாகவே அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய கோபத்தில் அழிக்கப்பட்டு போவது கர்த்தருக்கு ஒரு நாளும் பிரியமில்லை, சித்தமில்லை. ஆகையினால் செப்பனியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசியுங்கள்.
விரும்பப்படாத ஜாதியே, விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும், பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல், உங்கள் சந்ததியின் மேல், உங்கள் தேசத்தின் மேல், குடும்பத்தின் மேல், சபையின் மேல் வருகிறதற்கு முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கோபம் வருகிறதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பார்க்கும்படி இந்த நல்ல கன்வென்ஷன் கூட்டத்தை கத்த தந்திருக்கிறார். ஆமென். இதை ஆங்காங்கே இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற நீங்களும் சரி, இந்த சத்தத்தை இந்த தேசத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்களும் சரி, இந்த கிரவுண்டிலே அமர்ந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் சரி, நாம் தேவனுடைய கோபம் வெளிப்படுவதற்கு முன்பதாக நாங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆகையினால் நிதானித்து பார்க்கிறதற்கு தேவன் இந்த நல்ல ராத்திரி வேளையில் தமது வார்த்தைகளை அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கோபத்தோடு அழிந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய கோபம் எழும்பினால் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதே செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 14-15 வசனங்களை வாசித்தால், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த கர்த்தருடைய நாள் என்கிற அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அழிவும் பால் கடிப்புமான நாள், அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. ஆகையினால் அன்பு சகோதரனே, சகோதரியே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நன்மையை தீமை என்று பேசாதிருங்கள், தீமையை நன்மை என்று பேசாதிருங்கள். குடித்து வெறிக்கும்படிக்கு குடிவெறியை தூண்டாதிருங்கள். அநேகர் இன்றைக்கு குடிப்பதில்லை, குடிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. அநேகர் இன்றைக்கு குடிப்பதில்லை, ஆனா குடிக்கிறவர்களோடு ரொம்ப பங்கு அதிகமா இருக்கு. வாங்கித்தான் கொடுப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு வாங்கி கொடுப்பாங்க, செத்த வீட்டுக்கு வாங்கி கொடுக்கிறாங்க, அடுத்தது பால் காட்சி வீட்டுக்கு வாங்கி கொடுக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே விசுவாசி கேவலமா இருக்கு. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில தாங்கள் குடிப்பதில்லை, குடிக்கிறதுக்கு உண்டு கொடுக்கிறார்கள். ஆகையினால் தேவனுடைய கோபம் வருமா? தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட தேவ கோபத்திற்கு உரிய பங்காளிகளாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரும் மாறி போகக்கூடாது. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருக்கக்கூடாது. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமான்களாக தீர்த்து நீதிமான்களின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செய்தால் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி போகுமாம், அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான நிலைமைக்கு உள்ளாக கூடாது. இன்றைக்கு உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க. குடிக்கிறேனா, குடிவெறி இருக்கிறதா? பாஸ்ட் நேரமா சொன்னாங்க,
இங்க யாரும் பொய் சொல்லுகிறவங்களே இல்லைன்னு பொய் சொல்லிட்டாங்க. பொய்யர் அனைவரும் எங்கத்தான் போவாங்க? பெரிய பெரிய பொய்யில பெரிய பெரிய பொய். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை முழுவதும் பொய். ஹல்லேலூயா. பொய்யை பேசுகிறதுக்கு தங்கள் நாவை என்ன செய்திருக்கிறாங்களா? பழக்க வச்சாச்சு. என்ன வா திறந்தா எப்படித்தான் பொய்யும் பொய்க்கே பிதா. அப்படிப்பட்ட நிலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய எஜமான் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திராட்சை தோட்டமாக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு? கனி கொடுக்கும்படிக்கு. ஆனா கனிகாலம் வந்தபோது இந்த திராட்சை செடி என்ன செஞ்சதா? நல்ல கனிகளை கொடுக்கல. கொடுத்தது எல்லாமே என்ன கனி? கசப்பு. கசப்பு. சிலருக்கு பார்த்தாலே கசப்பு. சிலருடைய வாழ்க்கை எல்லாமே கசப்பாகவே இருக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்டதான ஞானம் பரத்திலிருந்து உண்டாகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. இப்படிப்பட்டதான கசப்புகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு இயேசு வருவார், கோபாக்கினைக்கு தப்புவேன்னு நினைச்சிடப்படாது. இவைகள் எல்லாம் விட்டு நீங்க மட்டும்தான் கோபாக்கினைக்கு தப்ப முடியும். ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்பா குமாரன் கோபம் கொண்டிடக்கூடாது, நீ வழியில் அழிஞ்சு போகாத, இன்றைக்கு ஆண்டவரை அண்டிக்கொள். அல்லேலூயா. இன்றைக்கு அவரை முத்தம் செய். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறதற்கு நல்ல நேரம். வேதம் சொல்லுகிறது, இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். இந்த கன்வென்ஷன் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வழிகளை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரிடமாய் திரும்பணும். 3வது வசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே ஒருவேளை மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும், வேதம் அழகாக சொல்லுகிறது, எல்லாரும், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, சிறுமையானவர்களும் தேடணும், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களும் ஆண்டவரை தேடுங்கள். அல்லேலூயா. நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். இன்றைக்கு மனுஷன் கர்த்தரை தேடுகிறதற்கு மனமற்று போகிறவனாய் இருக்கிறார். இந்த நல்ல ராத்திரி வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள், நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா. சிருஷ்டிகளை தேடாதிருங்கள், சிருஷ்டிகரை தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதல்ல கேட்டோம். அவர் சிருஷ்டிகர், சர்வ சேனையும் சிருஷ்டித்தவர். அந்த சிருஷ்டி கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், அந்த சிருஷ்டிகரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நாளும் குறைபடாது. அல்லேலூயா. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறதற்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. பணத்தை தேடுகிறதுக்கு நேரம் இருக்கு,
சொத்தை தேடுகிறதற்கு நேரம் இருக்கு, பொருட்களை தேடுகிறதற்கு நேரம் இருக்கு, பலவிதமான தீமைகளை செய்கிறதற்கு நேரம் இருக்கு. ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்லும்போது விதமாய் சொன்னார். என்னை விரும்பு எல்லாம் தன்னுடைய குமாரனுடைய திருமணத்துக்கு அழைத்த அழைப்புக்கு அநேகர் என்ன செய்யல, அசட்டை பண்ணினார்களாம். ஒருத்தன் சொன்னா நான் வயலை வாங்கியிருக்கிறேன், ஒருத்தன் சொன்னா ஏர்மாடு வாங்கியிருக்கேன், ஒருத்தன் சொன்னா பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஆகையினால் நாங்க வர முடியாது. எல்லாரும் சாக்கு போக்கு சொல்றாங்க. இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் கர்த்தரை தேடுகிறதற்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு மனம் இல்லாமல் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறாங்க. சகோதரனே, தகப்பனே, தாயே, நீ சாக்கு போக்கு சொல்லுகிறதற்கு இது நேரம் அல்ல. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறதற்கு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், நல்ல திறமைகளை தந்திருக்கிறார். உன்னுடைய சரீர அவயவங்களை எல்லாம் சுகமாக ஆரோக்கியமாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலே உன்னை படைத்தவரை சிருஷ்டிகரை தேடு, கர்த்தர் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை தேடுவதற்கு மனுஷனுக்கு மனதே இல்லை, சிருஷ்டிகளையே தேடுகிறார். தேவன் படைத்தவைகளை தெய்வம் என்று சொல்லுகிறார், தன்னை படைத்தவரை தேவன் என்று நம்பாமல் போகிறார். எவ்வளவு வேதனைக்குரியது, எவ்வளவு கஷ்டத்துக்குரியது. ஆகையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து ஆண்டவரை தேடுங்கள், நீதியை நடப்பியுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீதியை தேடுகிறது இல்லை. மனம் திரும்பி கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்தேலை தேடாதிருங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பெயர்சேபாவுக்கு போகாதிருங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்களை சிருஷ்டித்தவரை முழு இதயத்தோடும் தேடுங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை இன்றைக்கு மனுஷன் தேடாமல் மனதும் மாமிசமும் உலகமும் பிசாசும் விரும்புகிற பாதைக்கே ஓடுகிறாங்க. வேண்டாம், பாவம் காட்டுகிற பாதை வேண்டாம், உலகம் காட்டுகிற பாதை வேண்டாம், வஞ்சிக்கிற சாத்தான் காட்டுகிற பாதை வேண்டாம், வஞ்சிக்கிற மனிதர்கள் காட்டுகிற பாதை வேண்டாம். பரிசுத்த தேவனை நீ தேடுவாயானால் தேடுகிற உனக்கு அவர் தென்படுகிறவராயிருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இது நீங்கள் தேட வேண்டிய நேரம், இது அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நேரம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவதற்கு ஏற்ற நேரம் இது. இந்த காலத்தை தள்ளிவிட வேண்டாம். இந்த காலத்தில் நீங்கள் தூரமாய் போக வேண்டாம், விலகி போக வேண்டாம். கர்த்தரை தேடுங்கள், பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தரை தேடுங்கள், பாவம் உங்களை மேற்கொண்டு அழித்து போட முடியாது. கர்த்தரை தேடுங்கள், உலகம் உங்களை மோசம் போக்குகிறதற்கு தேவன் விட்டுவிடுகிற தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
40ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது விதமாய் சொல்லுகிறார். 40வது சங்கீதம் அதில் கடைசி 2 வசனங்களையும் வாசியுங்கள். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் சொல்வார்களாக, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற அனைவரும் ஆண்டவரில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இன்றைக்கு ஆண்டவரை தேடினால் உன் துக்கம் நீங்கும். ஆண்டவரை தேடினால் சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவரை தேடினால் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி போகும். பாவ இருள் நீங்கும், சாப இருள் நீங்கும். குடும்பத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய சாப வல்லமைகள் நீங்கும். பின்தொடர்ந்து வரக்கூடிய பிசாசின் கிரியைகள் அழிந்து போகும். உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆண்டவருடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. நீங்க நினைக்கலாம், நாங்கள் சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள். கர்த்தர் உங்கள் மேல் நான் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு யாவற்றையும் செய்து உங்களை தம்முடைய மகிமையின் ராஜ்யத்தில் சேர்க்கிறவராயிருக்கிறார். ஆகையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வழக்காடுவோம் வாருங்கள். உங்கள் பாவம் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் அவைகளை உறைந்த மலையை போல் வெண்மையாக்குகிறவர், பஞ்சை போல் மாற்றுகிறவர். ஆகையினால் நீங்கள் பாவத்தோடு, சாபத்தோடு, அக்கிரமத்தோடு, வியாதியோடு, வறுமையோடு, போராட்டங்களோடு, பிசாசின் கட்டுகளோடு, பில்லி சூனிய ஆவிகளோடு நீங்கள் வாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து தேவனுடைய சமூகத்துக்கு தூரமாய் போக வேண்டாம். இன்றைக்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு தென்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஒரு நன்மையும் ஒரு நாளும் தேவன் குறைத்து போடுகிற தெய்வம் இல்லை. நிறைவான நன்மைகளினால் உங்களை நிரப்பி இந்த பூமியிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நித்திய ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்பி பரலோக ராஜ்யத்திலும் பரிசுத்த தேவனோடு, பரிசுத்த வாழ்களோடு நித்தியமாக தேவனோடு வாழ்ந்திருக்க, செழித்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக என்று வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிக்கலாம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு
கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஓ இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் சொந்தமானார். இந்த பாதலத்தில் அந்த சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனை அவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். தேவனுடைய கோபம் நம்மேல் மூழ்கிறதற்கு இடம் உண்டாகாதபடிக்கு நம்முடைய வழிகளை உயிர்த்து ஆராய்ந்து செவைப்படுத்துவோம். விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் என்னும் கர்த்தருடைய உக்கிரகத்தின் கோபாக்கினால் வருகிறதற்கு முன்னோ நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும், ஓ இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும், ஓ கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிற நிலையில் வாழ வேண்டாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுத்து இன்றைக்கு இது அனுக்கிரக காலத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தால் கர்த்தர் பதில் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். குறைவில்லாமல் நடத்துகிறவராயிருக்கிறார். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அருளுகிறவராயிருக்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ உன்மேல் இருக்கிற சாபத்தின் முகங்களை உடைத்து போடுகிறார். பின்தொடர்கிற அந்தகார வல்லமைகளை அழித்து போடுகிறார். பின்தொடர்கிற பாவ கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். பின்தொடர்கிற மந்திரவாதங்கள் சூனிய ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. நன்மையின்மை நன்மையான ஈவுகளை கர்த்தர் அருளி ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தரை கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். ஆண்டவரே செல்வோம். நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர். நம்முடைய தேவன் பொய் சொல்லாதிருக்கிறவர். அவர் மனம் மாறாதிருக்கிற கர்த்தர். அந்த நல்ல தேவனை தேடுகிறதற்கு எல்லாருக்கும் கிருபை அருளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆண்டவருடைய கோபம் மூழ்கிறதற்கு ஏற்றபடி நம்ம வாழாதபடிக்கு அவருடைய ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு ஏதுவாக உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரை நீதியை தேட மனத்தாழ்மையை தேட நம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இத்தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கன்வென்ஷன் முகாந்திர தேசத்தின் குடிகளுக்கு மீட்பு உண்டாக, ரட்சிப்பு உண்டாக, பாவ மன்னிப்பு உண்டாக, தேவ கோபத்துக்கு நீங்கி ஆண்டவருடைய இரக்கத்தை சுதந்திரித்துக் கொள்ள எல்லாருக்கும் கர்த்தர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்தருளும்படி நம்ம எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.